Hello everyone, welcome to Chandini kitchen. என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை கொத்து பரோட்டா. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இத சாப்பிட நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லயே சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். இத நான் பரோட்டால பண்ணிருக்கேன். உங்களுக்கு பரோட்டா அன்ஹெல்தி நினைச்சீங்கன்னா நீங்க இத சப்பாத்திலயும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் மாறாது. ஆனால் நான் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணணுன்றதுனால பரோட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ நல்லா அடி கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். நல்லா கொத்தி செய்கிறதுனால கொஞ்சம் கிரிப்பும் கிடைக்கும். அதனால் கனமாக இருக்க பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அரை உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்காக மட்டும்தாங்க நம்ம உப்பு சேர்க்குறோம். இதில் நம்ம பரோட்டா குருமாலாம் சேர்ப்போம். அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதனால் இது சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து மிளகாத்தூளோட வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா ஓரம் தள்ளிடுங்க. நடுவில் நிற்கிற எண்ணெயில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கலர வேணாம், அதுக்கப்புறமா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து முட்டை நல்லா வெந்து உதிரியாக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் 1 கப் சால்னா ஊற்றிக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சால்னா ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 3 பரோட்டாவை பிச்சு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பரோட்டா சால்னா முட்டைலாம் நல்லா கலக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கொத்த ஆரம்பிச்சிடலாம். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கரண்டி வச்சும் குத்திக்கலாம், இல்லைன்னா டம்ளரில் எட்ஜில் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுலேயும் குத்திக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுறேங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. Thank you for watching.